அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க. இந்த படத்துல இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வரும். அவ்வளவு விஷயங்கள். மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி, ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி, அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் அவருக்குள்ள ஒரு பெரிய சிறப்பு. நான் கேள்விப்பட்டேன், பெரியவங்ககிட்ட எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க, ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ கிராமங்களெல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான். அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமாக மாரியத்தா காளியத்தா சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை. அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறைய மரங்கள் வளர்க்குறேன். யாரும் தெரியாது, ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன். ஆனால் இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கோடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு, வடிவேலு, மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவரை அண்ணன் பெரியவங்கலாம் சொன்னாங்க. அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார். அவர் மேடை பேச்சு பேசல, அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட நெடி இல்லாம அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும். அதை நம்ம தமிழ்நாடு பூரா பரப்புனா போதும். அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட, உடம்புல இருக்க நுரையீரல் இருக்கு பார்த்தீங்களா, அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டு, சுவாச காற்றை நம்மளுக்கு வாங்கி தரக்கூடியது ஒரு நுரையீரல். அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தர்றது மரம் தானா. இந்த மரத்தை வெட்டது ஒண்ணு, தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டது ஒண்ணு அப்படின்னு கேட்டேன். நான் படிப்பறிவு இல்லை, எனக்கு அனுபவப்பிடிப்பு தான் நிறைய இருக்கு. நிறைய கிளவியை கதை கேட்பேன், தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதை கேட்டுட்டு அது நிறைய வாங்கிக்கிடுவேன். ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்களாம் சொல்லுவாங்க. இப்படி பூரா சொல் புத்தி, எனக்கு சுய புத்தி கிடையாது. பெரியவங்ககிட்ட எல்லாம் நிறைய பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். இப்போ கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளவு கெட்ட காற்று, காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும், ஒரு லாரியாக இருக்கட்டும், எல்லா காற்று ஆட்டோல இருந்து எல்லாம் இந்த கெட்ட காற்று வருது, அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது. இது யாரு உணர்ந்தா? இப்போ இவர் அண்ணன் மாதிரி இருந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க எல்லாரும். இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 2 பேரை தள்ளி விட்டீங்கன்னா, நாங்கள் வாடி அங்கிருந்து சொல்ற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம். மரத்தை எங்கே நட விடுறாங்க அவங்க? அந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு மரம் நீட்டிக்கிட்டாவே, என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். என்ன செய்யுங்கிற, என்ன செய்யுது? மரம் நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கு நீட்டிக்கிட்டா அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான். மரத்தை வெற்றியா இல்லை ஒன்னே வெட்ட வாங்குறான். 2 நிமிஷம் 2 நாளைக்கு சண்டை போடுறாங்க, 3 நாள் இவங்க வெட்டிக்கிறாங்க, மரம் அப்படியே இருக்கு. குலக்கேசாயி எப்படியா இருப்போது, இவனும் ஜெயிலில் இருக்கான், அவனும் ஜெயிலில் இருக்கான். ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான். அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே 7.5 8 ஒரே கேஸ். அப்புறம் இன்னொன்று சொல்றான், மரத்தை வெட்டியாச்சு. அந்த மரத்தை வெட்டினதுக்கு முன்னால இவன் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான். நீட்டிக்கு இந்த மரத்தை வெட்டிட்டான், பாத்ரூம் போடுறான், ஓ வேறு உள்ள வருது அப்படிங்கிறான். அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே இடிக்க வச்சுருவான் போட்டிருக்கேன். அவன் அவனை படாத பாடுபடுத்தான். இந்த மாதிரிலாம் மண்டக்கரையெல்லாம் நிறைய இருக்காங்க நாட்டில். அவங்க படுத்துற பாடலாம் இங்க பார்க்கல. ரூல்ஸ் பேசுவான், சட்டமே அவனுக்கு தெரியாது, சட்டமும் தெரியாது, விட்டமும் தெரியாது. ஆனா அவன் பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா, மரம் என்ன வயிற்றுக்கு இங்க வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. மரம்டா. அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் பாருங்க, மரத்தை அவனை கேவலமா பேசுவான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க, அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்துல வந்து மாமரமா இருக்கட்டும், கொய்யா மரமா பேசாம இருக்கான்.
பேசாம இருந்துட்டு என்ன செய்வான், அங்கேருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான். இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்க. நாங்க உட்கால 2 ஆட்டையை போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம். எது விழுந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு, உனக்கு கொஞ்சம் தர்றேன். அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு போத்தான் மிச்சம். நாங்க சத்தம் இல்லாம இப்ப எங்க ஊர்ல நடக்குது, அதை பொறுக்கும் போது நம்ம வாட்ச்மேனே கேட்பாரு, ஐயா எடுத்துக்கலாமா, 2 மரம் 2 பழத்தை எடுத்துக்கலாமான்னு. 2 எடுத்துக்க, அந்த 10 தள்ளி விடுங்கிறது. அப்ப கூட அந்த அதை கொஞ்சம் இன்னாக மாட்டாங்க. அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தா கூட அது அவன் அது கனி மரமா இருந்தா அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான். இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பா இடம் விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடம்லாம் நிறைய நடக்குது. அதனால மரத்தை ஒரு தெய்வமா நம்ம வணங்கணும். அண்ணன் சொன்னாங்க பாருங்க, மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பேரழிவெல்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான். ஒரு மரம் சாய்ஞ்சதுக்கு இன்னைக்கு இது 5000 மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. இன்னைக்கு நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில், இடத்துல, எங்கள் ஊர்லாம் நிறைய நான் சத்தம் இல்லாமல் நான் நடந்து வளர்க்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆகையினால தயவு பண்ணி எல்லாருமே இதை மனசில் ஏற்றுக்கிட்டு இதை எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி, நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன். இதை ஊருக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஆளுகளை நியமிச்சு மரங்களை நட வச்சு இதை நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணும். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு, அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அங்கே புயல் வந்துச்சு, அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது. எங்கே அரசியல் ஆக்கிறது? ஏன்னா எங்கே இருக்கானே தெரியல. இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல, இல்லை முடியலை. கட்டுறான், அந்த ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான்? டைரக்டருக்கு அதுக்கு என்ன? அவன் ஊர்றாது, அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தானே தெரியும். போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசேனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டி நிற்கணும். இவன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாம எவன்டா போகிறது? போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குடிக்கல கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? ஏன் உதயநிதி யாராரு? போகணும்ல. போய் மக்களோட நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்க கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது தண்ணியில் இந்த கீதா ஜீவமெல்லாம் இறக்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அளவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது அரசியல்லாம் பேச விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துல இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே எங்க இருந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்க போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இருக்கு. அவன் அங்க அவனுக்கு என்ன வேலை? அங்க அவன் அங்க போறான்னா அவன் யார்? எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். மாறி சொல்லுறாரு, தப்பா பேசுறாங்க. நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்க? நான் உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகாக கேட்டுவிட்டாரு. ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்குது? நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்லங்க, போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு எல்லாம். ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சலில் போய் என்ன தருப்ப நாங்களாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல. அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன்.